ஜெய் ஜெய் பாரதம். பாரதம் உலக குருவாக, உலகத்தில் நம்பர் ஒன்னாக, உலகத்துக்கு வழிகாட்டியாக, விஸ்வ குருவாக வந்து கொண்டிருக்கிறது. கம்பீரமாக வீரநடை போட்டு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இந்த பசி, காரைக்குடி பசி உலகத்தையே சுற்றி வளைச்சி கோர்ட்டுக்கு போயிட்டு கோர்ட்டை ஏமாற்றி, மக்களை ஏமாற்றி, நாட்டை ஏமாற்றிக்கிற இந்த காரைக்குடி பசி உள்பட காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 13 to 30% ஜிஎஸ்டி இருந்தது. இப்போ அதற்கு பிறகு படிப்படியாக குறைச்சதுக்கு பிறகுமே ஜிஎஸ்டி அதிக மத்திய சர்க்கார் மேலே பழி போடுறது திருட்டு மாடல். ஏன்னா இந்த ஜிஎஸ்டி முடிவெடுக்கிறது இவங்களும் உள்படத்தை முடிவெடுக்குது. இப்போ என்னாச்சு, 5% 18%. அந்த அதை குறைச்சா எங்கள் வருமானம் போகுது, ஆட்சி நடத்த முடியாது அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே இவங்க மக்களை ஏமாற்றி கொண்டு ஜிஎஸ்டி வரி வசூல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ இவங்க ஜிஎஸ்டி குறைச்சாங்கன்னா பெட்ரோலுக்கு 30 ரூபா குறையும்னு டிஆர் பாலுவே சொல்கிறாரு. இந்த ஊரை உலகத்தை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் இந்த திருட்டு மாடல். அது மாத்திரமல்ல, வரிகளை அதிகப்படுத்துறது எத்தனை 300-400 மடங்கு வரிகளை அதிகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது இப்படி இருக்கா? இந்த எடப்பாடினால் நாடு நாசமாக போச்சு. போன தடவை கூட்டணி போடாமல் தனியாக நின்று இந்த திருட்டு மாடல் வந்தது. இல்லாட்டி அதோகதியாக இருக்குது. அந்த எடப்பாடினால் நாடு நாசமாக போச்சு. இப்போ எப்படியோ பிஜேபி தயவில் அவங்க அந்த இரட்டைகளே அந்த கட்சி தக்க வச்சுட்டாங்க. இப்போ என்னாச்சு, அந்த கொங்கு அந்த இது இருக்கும் இல்லை, இப்போ அவனாகாது இவனாகாது, தினகரன் ஆகாது, சசிகலா காலில் விழுந்துட்டு அதெல்லாம் மறந்து போச்சு. தினகரன் ஆகாது, சசிகலா ஆகாது, ஓபிஎஸ் ஆகாது, இவனாகாது. ஐயா A to Z இந்த இவன் செக் போஸ்ட் ஒருத்தவன் இவனெல்லாம் இருக்க அந்த கள்ளத்தோணி. அதனால் ஒன்றுபட்ட நிலையில் இந்த திருட்டு மாடலை வீட்டுக்கு அனுப்புவதற்கு தேவையான நடவடிக்கை எல்லோரும் மேற்கொள்ள வேண்டும். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. ஜெய் ஜெய் பாரதம்.